தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 50-50ன்னு வச்சுக்கலாம். முதல் 50 பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்காக ஒரு சில உதவிகள் செய்யறாங்க, கூடவே இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, இன்னொரு பக்கம் அபியூசிவா வந்து பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவியா எடுத்துக்கிட்டீங்கன்னாவும் சரி, எந்த நடிகைகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்தை தான் சொல்றாங்க. அது அவங்க பணம் கொடுத்து பேசுறாங்க, பணம் கொடுக்காம பேசுறாங்க, அது வந்து அடுத்த கட்ட விஷயம். ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா எடுத்தோடனே வந்து அவங்கள ஆபாசமான வார்த்தைகளை திட்டுறதுனால என்ன கிடைக்க போகுதுன்றது தெரியல. இவனுங்க திட்டிட்டு போயிடுவானுங்க. பேரெல்லாம் யாரு மேல வரும்னா பேரை சொல்லி கேட்க மாட்டாங்க. விஜயோட ரசிகர்கள் இப்படி திட்டானுங்க, இப்படிதான் வரும். இது வந்து டைரக்டா விஜய்க்கு தான் அசிங்கமாகுது. சோ விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையில என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆனா அப்படி பேசுறவருக்கும் ஒரு மைண்ட்ல வரணும், சோசியல் மீடியால பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஏன்னா பெண்கள் ஏதாவது தாவேக்காக்கு எதிராக கருத்து வச்சுட்டாவே அது அப்படியே தாவேக்கா வாரியர்ஸ் எல்லாம் வந்து பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க. சோ இப்ப இருக்கிற ஏஐ காலத்துல டீப்ஃபேக் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களை அடக்கி வைக்கணும். சோ விஜய் அவர்கள் மேடை ஏறி பேசும்போது ரிச்சுவல் வாரியர்ஸ் யாராவது இப்படி பேசுறத பார்த்தா உடனடியாக கட்சி விட்டு நீக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு வந்தா மேபி விஜய் மேல இன்னும் கூட எனக்கு நம்பிக்கை வரும்.